நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்து இருக்கின்றோம். இலங்கையை பொறுத்தவரையில் இனப்படுகொலை இடம்பெற்றது என்பது தெரியும். தாயக பகுதியில யுத்த காலத்துல இடம்பெற்றது இனப்படுகொலையே எம்மவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டு வருகின்றார்கள். எத்தனை ஆண்டுகளாக இனப்படுகொலைக்கு தீர்வு தரவில்லை என்று தொடர்ச்சியாக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த பின்னணியில தான் இலங்கையில் இனப்படுகொலை நடக்கவில்லையாம் என்ற விடயத்தை கத்தோலிக்க திருச்சபை புதிய விளக்கம் கொடுத்திருக்கின்றது. அது சார்ந்து ஆயர்கள் கண்டனம் தெரிவித்திருப்பதையெல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நகைச்சுவையும் கூட இப்படியெல்லாம் இருக்குதா என்கின்ற கேள்விகளை உண்டு பண்ணி இருக்கின்றது. இலங்கையில் போரின் இறுதி கட்டத்தில இனப்படுகொலை இடம்பெற்றதாக அருத்தந்தை ஜீகத்த பீரிஸ் வெளியிட்ட கருத்துக்கு ஸ்ரீலங்கா கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையும் ஸ்ரீலங்கா கத்தோலிக்க திருச்சபையும் கடும் கண்டனத்தை தெரிவித்து இருக்கின்றன. அருத்தந்தை ஜீகத்த பீரிஸ் கத்தோலிக்க திருச்சபையின் சித்தாந்தத்தை வெளிப்படுத்தவில்லை, அவர் தனது சொந்த கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையில சமூக தொடர்புகளுக்கான ஆயர் குழுவினுடைய அதாவது ஆயர் ஆணைக்குழுவினுடைய தலைவரும் ஆயருமான ஜோட் நிசாந்த சில்வா தன்னுடைய அறிக்கையில தெரிவித்து இருக்கிறார். இலங்கையில உள்ள கத்தோலிக்க திருச்சபை எப்போதும் நல்லிணக்கம், சமூக உரையாடல் மற்றும் இலங்கை அனைத்து சமூகங்களையும் மதித்தல் ஆகியவற்றுக்காக நின்றது, தொடர்ந்தும் நிற்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதேவேளை இலங்கையில நடந்த போர் பயங்கரவாதத்துக்கு எதிரான போரே தவிர எந்த ஒரு இனக்குழுக்களுக்கும் எதிரான போர் அல்ல என்று கத்தோலிக்க திருச்சபையின் தேசிய சமூக தொடர்பு பணிப்பாளர் அருத்தந்தை ஜூட் கிறிஸ்டாந்த பெர்னாண்டோ இந்த விடயத்தை சொல்லியிருப்பதை பார்க்க கூடியதாக இருக்குது. தலதா மாளிகையில அறவத்தலாவின் பிக்குகள், மத்திய வங்கி, கோட்டை பேருந்து நிலையம் மற்றும் தெகியவலையில தொடர்ந்து ஆகியவற்றின் மீது தாக்குதல் நடத்திய அந்த பயங்கரவாதத்தை ஒழிக்க வேண்டியிருந்தது என்ற விடயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். இலங்கையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் அழிப்பதை நோக்கமாக கொண்டு இந்த 30 ஆண்டு கால போர் என்று அருத்தந்தை ஜீவத்த பீரிஸ் சொல்லியிருப்பது இந்த கருத்தை சமூக ஊடகங்கள் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையில கத்தோலிக்க திருச்சபை மற்றும் ஆயர்கள் என்பன இணைந்து இந்த விடயத்தை சொல்லி இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை நாம் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சரி, இது ஸ்ரீலங்காவை மையப்படுத்திய நகர்வுகளாக இருக்கின்ற பொழுது இன்னும் அரசியல் பக்கம் சொல்லுகின்ற பொழுது ஏராளமான விடயங்கள் இருக்கின்றது. அதாவது மத்திய வங்கியெல்லாம் ஸ்ரீலங்கா மக்களுக்கு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்கிறது. இது சார்ந்து நாம் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை தான் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இதையும் விடுத்து வடக்கு மாகாண காவல் நிலையங்களுக்கு இந்தியாவுடைய புதிய ஒரு அன்பளிப்பு வரப்போகிறது என்ற விடயம் சொல்லி இருக்கிறார்கள். அது மிகப்பெரிய கேள்விகளையும் எழுப்பி இருக்கின்றது என்ற விடயத்தை நாம் இங்கே பதிவு செய்யக்கூடியதாக இருக்கின்றது. தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்கள். விமல் வீரவன்சவுக்கு பிணையாணை வீரவன்சவின் மனைவி மீதான வழக்கு நீதிமன்றத்தில் வந்திருக்கிறது. அதே போன்று வீரவன்சுக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் நிறைய விடயங்கள் இருக்கின்ற பொழுது உலக சந்தையில் எண்ணெய் விலையில் ஏற்பட்டிருக்கின்ற எதிர்பாராத வீழ்ச்சி என்று கூட சொல்லலாம். இந்த இதரம் சமூக வலைதளத்துல பார்க்கின்ற பொழுது பழையபடி ஸ்ரீலங்காவில ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டுல இருந்தபடி வேலை செய்யலாம் தனியார் ஊழியர்களும் அரசு ஊழியர்களும் இந்த திட்டம் வெகு விரைவில் வரப்போது நாடு போற போக்க பார்க்க என்கின்ற வகையிலான பல கேள்விகள் வந்திருக்கின்றது. இன்னொரு பக்கம் பார்க்கின்ற பொழுது டாலருக்கு என்ன நடந்தது, ஸ்ரீலங்காவில் அனுர அரசு படு தோல்வியா என்கின்ற வகையிலான பல்வேறுபட்ட விடயங்கள் சமூக வலைத்தளத்துல ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒட்டு மொத்தத்துல ஸ்ரீலங்காவில் அனுரவின் ஆட்சி என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறது என்ற மிகப்பெரிய கேள்விகளோடு ஓடிக்கொண்டிருக்கின்றது. அனுர ஒரு அச்சமான சூழ்நிலையை சந்திக்கின்றார், அல்லாட்டி இவர் ஒரு பதற்றமான ஒரு அரசியலுக்குள்ள இருக்கிறாரா என்ற கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு இருக்கின்ற பொழுதுதான் அமெரிக்காவின் மீதான ஒரு அமைதி ஒப்பந்தத்தை எட்டப்போவதாக சர்வதேச வட்டாரங்களில் இருந்து நம்பிக்கை வெளியிட்டு வர நிலையில உலக சந்தையில கச்சா எண்ணெய் விலைகள் 2 வாரங்கள் இல்லாத அளவுக்கு கடுமையாக வீழ்ச்சி அடைந்திருக்கின்றதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். மத்திய கிழக்கில் இருந்து எண்ணெய் விநியோகித்ததை கட்டுப்படுத்த அதாவது முக்கிய காரணியாக இருக்கின்ற இந்த ஹோர்மோஸ் நீரிணை மற்றும் முற்றுகை உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகள்ல இரு நாடுகளுக்கும் இடையே இது இன்னும் இந்த கருத்து வேறுபாடு நீடித்து வருகின்ற நிலையில தான் இந்த விலை வீழ்ச்சி வந்திருக்கின்றது என்ற விடயத்தையும் இங்கு சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஸ்ரீலங்காவை மையப்படுத்தி அரசியல் நகர்வுகள் ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் ஸ்ரீலங்காவிலேயே தாயக மக்கள் தங்களுடைய இனப்படுகொலைக்கு தேவையான நீதியை கோரி இத்தனை ஆண்டுகள் வரையும்
சர்வதேசம் வரை சென்று ஐநாவுக்கு சென்று தங்களுடைய கதறல்களையும் தாங்கள் பட்ட அனுபவங்களையும் வேதனைகளையும் தங்களுடைய வடுக்களையும் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த பிணையில இந்த திருச்சபை சொல்லி இருக்கின்ற விடயத்துக்கும் இந்த ஆயர்கள் சங்கம் சொல்லி இருக்கின்ற விடயத்தையும் பார்க்கின்ற பொழுது என்ன நடக்கின்றது என்ற கேள்விகள் இருக்கின்றது. இதெல்லாம் தாண்டி அனுர அரசு படுதோல்வியிலேயா சென்றிருக்கிறது என்ற நிலைப்பாடு இருக்கின்றது. இருப்பினும் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இவற்றுடைய நிலவரங்கள் எல்லாம் எப்படி நகரப் போகின்றது என்பதை மற்றொரு பதிவோடாக சந்திப்போம். வணக்கம்.